நண்பர்களே, உங்கள் மனதுக்குள் ஒரு கேள்வி வட்டமிடுகிறதா? இரவில் தூக்கம் வரவில்லையா? காரணமே இல்லாமல் பதட்டப்படுகிறீர்களா? நீங்கள் மட்டுமில்லை, நம்மில் பலருக்கும் இது அன்றாட பிரச்சனையாக மாறிவிட்டது. இதை மருத்துவர்கள் ஓவர் திங்கிங் அல்லது அதிகமாக யோசிப்பது என்று சொல்கிறார்கள். ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பது நல்லதுதான். ஆனால் அதுவே அதிகமாக மாறும்போது அது நம்மை எப்படி பாதிக்கிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். நாம் அதிகம் யோசிக்கும்போது அது வெறும் மனதளவில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை, அது நம் உடல் நலத்திலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. 1. தூக்கமின்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் உங்கள் மூளை அமைதியற்ற நிலையில் இருக்கும். அப்பொழுது மனதிற்கு ஓய்வு கிடைக்காது, அதனால் தூக்கம் வராது. மூளை ஓய்வெடுக்காமல் செயல்படும் போது உடலில் இருக்கும் கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனின் அளவு அதிகமாகும். இந்த ஹார்மோன் தூக்கத்தை மேலும் கெடுக்கும். இரவில் போதிய தூக்கம் இல்லை என்றால் அடுத்த நாள் உடல் சோர்வாகவும் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமலும் போகும். 2. மன அழுத்தம் மற்றும் பதட்டம். அதிகமாக யோசிப்பதால் மன அழுத்தம் அதிகமாகும். இது ஒரு விஷயத்தின் மோசமான விளைவுகளை பற்றி கற்பனை செய்ய தூண்டும். உதாரணத்திற்கு, ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால் அதற்காக பல மணி நேரம் வருத்தப்படுவீர்கள். அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்று எண்ணி பார்ப்பீர்கள். இது பதட்டத்தை உருவாக்கி பய உணர்வை அதிகரிக்கும். மன அழுத்தம் அதிகரிக்கும் போது தலைவலி, நெஞ்சுவலி, மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு கட்டத்தில் அது மாரடைப்புக்கு கூட வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. 3. செரிமான பிரச்சனைகள். மனதுக்கும் குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. குடலில் உள்ள நரம்புகள் நேரடியாக மூளையுடன் இணைத்திருக்கின்றன. நீங்கள் கவலைப்படும் போது அது குடலில் உள்ள நரம்புகளை தூண்டி செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை பாதிக்கும். இதனால் அஜீரணம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதை மருத்துவர்கள் மன அழுத்தத்தால் வரும் குடல் கோளாறு என்று குறிப்பிடுகிறார்கள். 4. உடல் வலி. அதிகம் யோசிக்கும்போது தசைகள் இறுக்கமடையும். குறிப்பாக கழுத்து, தோள்பட்டை மற்றும் முதுகு பகுதிகளில் வலி ஏற்படும். தொடர்ந்து மன அழுத்தத்துடன் இருக்கும்போது தசைகள் தளர முடியாமல் இருக்கும். அதுவே உடல் வலியாக மாறும். 5. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை காரணமாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தி குறையும். இதன் காரணமாக நீங்கள் எளிதில் சளி, காய்ச்சல் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவீர்கள். 6. கவனச்சிதறல். அதிகமாக யோசிக்கும்போது உங்கள் மனம் ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி வரும். இதனால் நீங்கள் செய்யும் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. இது வேலைத்திறன் மற்றும் உற்பத்தி திறனை பாதிக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கூட சிரமம் ஏற்படும். 7. சரும பிரச்சனைகள். அதிக மன அழுத்தத்தால் முகப்பரு, அரிப்பு மற்றும் தோல் சிவத்தல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தத்தின் காரணமாக உருவாகும் கார்டிசோல் ஹார்மோன் சருமத்தின் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கும். இதனால் முகப்பரு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். 8. முடி உதிர்தல். அதிகப்படியான மன அழுத்தம் முடி உதிர்விற்கு முக்கிய காரணமாகும். மன அழுத்தத்தால் ஏற்படும் டெலோஜன் எஃப்ளூவியம் என்ற ஒரு வகை முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது? பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்தவும் உதவும். உடல் பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும், ஹார்மோன்களையும் வெளியேற்றும். நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். மீதி நேரத்தில் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கவலைகளை நம்பகமான நண்பர்களிடம் அல்லது குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். பிடித்தமான இசையை கேளுங்கள், புத்தகம் படியுங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள். நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் அதிகமாக யோசிப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும்.
இரவில் தூக்கமில்லாமல் அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்று கவலைப்பட்டு ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரியதாக நினைத்து பயந்து, இந்த மாதிரி அனுபவங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த வலையிலிருந்து வெளியே வருவது சாத்தியம் என்று நாம் அதிகமாக யோசிப்பதை எப்படி நிறுத்துவது என்று பார்க்க போகிறோம். கடந்த காலத்தில் நடந்த ஒரு தவறை நினைத்து வருத்தப்படுவது, எதிர்காலத்தில் நடக்கப் போவதை பற்றி பயப்படுவது, ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாகி பார்ப்பது, அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவது, இது நமது மன ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். நிம்மதி இழந்து மகிழ்ச்சி குறைந்து எப்பொழுதும் ஒருவித பதட்டத்திலே இருப்போம். இதற்கு மிக முக்கியமான வழி தற்போது வாழ பழகுங்கள். நமது மனதில் அதிகம் ஓடும் எண்ணங்களில் பெரும்பாலானவை கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ தான் இருக்கும். உதாரணமாக, அன்று நான் அப்படி பேசியிருக்க கூடாது அல்லது நாளை என்ன நடக்குமோ என்று சிந்திப்போம். இதிலிருந்து விடுபட நாம் நமது கவனத்தை தற்போதைய தருணத்தில் குவிக்க வேண்டும். இது எப்படி? ஒரு நாளில் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சு காற்றை கவனியுங்கள். உள்ளே போகும் மூச்சையும் வெளியே ஒரு மூச்சையும் உணருங்கள். உங்கள் எண்ணங்களில் அலையலாம், ஆனால் அதை தடுக்க முயற்சி செய்யாதீர்கள். அது ஒரு மேகம் போல வந்து போகட்டும். 5 புலன்களையும் பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒரு காபி குடிக்கும்போது அதன் வாசனை, சுவையை, கோப்பையின் சூட்டை உணருங்கள். ஒரு பூவை பார்க்கும்போது அதன் நிறம், வடிவம், வாசனை கவனியுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதில் முழுமையாக மூழ்கிவிடுங்கள். இது ஒரு எளிய பயிற்சி. தினமும் செய்வதன் மூலம் உங்கள் மனம் இப்பொழுது இருக்கும் தருணத்தில் குவிய பழகும். உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுங்கள். இது ஒரு வித்தியாசமான வழி. நாம் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்க தொடங்கும் போது, சரி, இப்பொழுது அல்ல, மாலை 7 மணிக்கு நான் இதை பற்றி யோசிப்பேன் என்று உங்கள் மனதிற்கு சொல்லுங்கள். உங்களுக்கு 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் மட்டும் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், எண்ணங்களை பற்றி யோசியுங்கள். ஒரு டைமர் வையுங்கள். அந்த நேரம் முடிந்ததும் அந்த எண்ணங்கள் விட்டு விடுங்கள். இந்த வழியின் பலன் என்னவென்றால், உங்கள் மனம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்காது. மேலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் யோசிக்கும் போது அதை திறம்பட சமாளிக்க முடியும். அந்த அரை மணி நேரத்திலும் உங்களால் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாவிட்டால், சரி, போதும் என்று சொல்லி அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வரலாம். முதலில் இது கடினமாக இருக்கலாம், ஆனால் பயிற்சியின் மூலம் உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை நீங்கள் பெறுவீர்கள். உடல் பயிற்சி மற்றும் உடல் இயக்கத்தின் கவனம். உங்கள் உடல் இயக்கத்தின் கவனம் செலுத்துங்கள். நமது மனம் மற்றும் உடல் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உடல் உழைப்பு அதிகரிக்கும் போது மனம் அமைதியடையும். நீங்கள் உடல் பயிற்சி செய்யும் போது உங்கள் மூளையில் என்டோர்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மேலும் உடல் பயிற்சி செய்யும் போது உங்கள் கவனம் உங்கள் உடல் இயக்கத்தில் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஓடும்போது உங்கள் மூச்சு, கால்கள், உடலின் அசைவு ஆகியவற்றின் கவனம் இருக்கும். இது உங்கள் மனதை வேறு பக்கம் திசை திருப்பும். உடல் பயிற்சி என்றால் ஜிம்முக்கு போவது மட்டுமல்ல. நீங்கள் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் வேகமாக நடக்கலாம், நடனம் ஆடலாம், யோகா செய்யலாம். உங்கள் மனதை அமைதிப்படுத்த ஒரு சிறந்த வழி. உடல் சோர்வடைந்தால் மனமும் ஓய்வெடுக்க தொடங்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க செயல்படுங்கள். யோசிப்பதை விட்டுவிட்டு செயல்படுங்கள். பெரும்பாலும் நாம் ஒரு பிரச்சனையை பற்றி அதிகம் யோசிப்போம், ஆனால் அதை தீர்க்க ஒரு சிறிய நடவடிக்கை கூட எடுக்க மாட்டோம். உதாரணமாக, உங்கள் அலுவலகத்தில் ஒரு வேலை செய்ய பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை பற்றி நாள் முழுவதும் யோசிப்பீர்கள், ஆனால் அதை முடிக்க ஒரு சிறிய படி கூட எடுக்க மாட்டீர்கள். இந்த நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யுங்கள். உங்கள் பிரச்சனை என்ன என்பதை ஒரு பேப்பரில் எழுதுங்கள். சிறிய படிகளாக பிரிக்கவும். அந்த பெரிய வேலை அல்லது பிரச்சனையை சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கவும். முதல் அடியை மட்டும் இப்பொழுது செய்யுங்கள். நான் இந்த வேலையை எப்படி முடிப்பது என்று யோசிப்பதற்கு பதிலாக, இப்பொழுது நான் 1 மணி நேரம் இந்த வேலையின் முதல் பகுதியை மட்டும் செய்வேன் என்று நினைத்து செயல்படுங்கள். இது உங்கள் மனதிற்கு ஒரு தெளிவை கொடுக்கும். மேலும் நீங்கள் ஒரு செயலை செய்வதன் மூலம் உங்கள் பயம் குறையும். ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் மன்னித்து விடுங்கள்.
கடைசி மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த வழி, நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அப்படி செய்திருக்க கூடாது என்று வருந்துவதற்கு பதிலாக, நான் அன்று அப்படி செய்தேன், ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று நினைத்து முன்னேறுங்கள். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மாற்ற முடியாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் மனதில் இருந்து பெரிய பாரத்தை குறைக்கும். உங்களை நீங்களே மன்னிக்க பழகுங்கள். மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு. நீங்கள் தவறு செய்திருந்தால் அதற்காக உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளாமல் உங்களை மன்னித்து விடுங்கள். தமிழ்நாட்டின் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த சாதாரண இளைஞன். வயல்வெளியும் ஆற்று நீரும் பறவைகளின் சத்தமும் தான் அவனது உலகம். ஆனால் அவனது மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு பெரிய போர்க்களம் நடந்து கொண்டிருந்தது. அது அதிகமாக யோசிக்கும் பழக்கம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நாம் ஜெயிக்க முடியுமா, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பார், இப்படி எண்ணங்கள் அவனது மனதை ஒரு சூழல் போல ஆட்டி வைத்தன. இன்று நாம் கார்த்திக்கின் கதையை கேட்கப் போகிறோம். அதிகம் யோசிக்கும் பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வந்து வாழ்க்கையில் முன்னேறினான் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஊந்துதல் தரும் கதை. இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் உதவும். கார்த்திக் வீட்டில் அமர்ந்திருக்கின்றான். அவனது தந்தை விவசாயி அவனிடம் பேசுகிறார். கார்த்திக் முகத்தில் ஒருவித தயக்கம் தெரிகிறது. தந்தை, கார்த்திக், நகரத்துக்கு போய் படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும்பா. உனக்கு நான் எப்படியாவது உதவி செய்கிறேன். நீயும் ஊரிலே உட்கார்ந்து யோசிக்கிட்டே இருக்காம கிளம்புப்பா. கார்த்திக் தயக்கத்துடன், இல்லைப்பா, நகரத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போய் தோத்துட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைப்பீங்க, அது வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குப்பா. கார்த்திக்கின் மனதில் பயம் மட்டுமே நிறைந்திருந்தது. ஒரு சின்ன முடிவெடுக்க கூட அவனால் முடியவில்லை. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக தோற்றுவிட்டால் என்ன செய்வது? மக்கள் கேலி செய்வார்களா? இது சரியா தவறா என்று பல ஆயிரம் கேள்விகள் அவனது மனம் அடுக்கிக் கொண்டே இருந்தது. இந்த எண்ணங்கள் அவனது செயல்களையும் தடுத்து நிறுத்தின. பக்கத்து வீட்டு பையன் நகரத்தில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்ததை பார்த்தான். அவன் மனதில், ஐயோ, அவன் ஜெயித்து விட்டான், நான் ஊரிலே இருக்கிறேன் என்று தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. ஒரு புதிய கடையை தொடங்க நினைத்தான். ஆனால் கடை ஓடலைன்னா என்ன பண்ணுறது என்ற பயம் அவனை முடுக்கிவிட்டது. இந்த அதிகப்படியான சிந்தனை அவனை ஒரு இருட்டு அறையில் அடைத்து வைத்தது. கிராமத்தில் ஒரு முதியவர் வாசு தாத்தா அமர்ந்திருக்கிறார். கார்த்திக் சோகமாக அவர் அருகில் வருகிறான். வாசு தாத்தா ஒரு மண்பானையை செய்கிறார். கார்த்திக், தாத்தா, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதை செய்ய நினைச்சாலும் ஏகப்பட்ட பயம் வந்து நிற்கிது. என்னால் நகரத்துக்கு போகவும் முடியல, இங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல. வாசு தாத்தா சிரித்து கொண்டு, கார்த்திக், நம்ம இந்த மண்பானை செய்கிறத பார்த்திருக்கிறாயா? இதை நம்ம சுடும்போது சில பானை உடையுது, சில பானை உறுதியாக இருக்குது. உடையிற பானைக்காக நான் அடுத்த பானை செய்கிறத நிறுத்தி விடுவேனா? இல்லை அது ஏன் உடையதுன்னு பார்த்து அடுத்த தடவை அதை சரி செய்வேனா? அவ்வளவுதான் வாழ்க்கை. கார்த்திக், அப்படின்னா வாசு தாத்தா, நீ உனக்குள்ளேயே ஒரு சத்தமான உலகத்தை உருவாக்கியிருக்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இந்த கேள்விகள் தான் உன் வாழ்க்கையை நகர விடாமல் தடுத்து நிறுத்துது. இதற்கு ஒரே மருந்து செயல்படுவது தான் என்று தாத்தா சொல்கிறார். வாசு தாத்தா அவனுக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். எண்ணங்களுக்கு ஒரு நேரம். எப்போல்லாம் உனக்கு அதிகமாக யோசிக்க தோணுதோ அப்போல்லாம், சரி, நான் அதை பற்றி நாளைக்கு பேசுகிறேன்னு மனசுக்கு சொல்லு. அதற்குள்ளே ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி வைங்க. மற்ற நேரம் அந்த எண்ணங்களை விட்டுவிடு. செயல்தான் மருந்து. நீ ஒரு காரியத்தை செய்ய பயப்படும் போது அதில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் செய். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் அந்த வேலையை செய். அந்த சின்ன சின்ன செயல்கள் தான் உன் பயத்தை ஓட வைக்கும். நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள். நடந்த விஷயத்தை மாற்ற முடியாது, அதை அப்படியே ஏற்றுக்கோ. நீ தோற்றா கூட அது ஒரு அனுபவம்னு எடுத்துக்கோ. அடுத்த தடவை ஜெயிக்க அது ஒரு பாடமாக இருக்கும். வாசு தாத்தாவின் வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சியது. அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமானது.
கார்த்திக் உற்சாகத்துடன் ஒரு நோட்டு புத்தகத்தில் திட்டம் போடுகிறான். பின்னர் ஒரு சிறிய மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் கடையை ஆரம்பிக்கிறான். முதலில் கொஞ்சம் தயக்கம், பின்னர் நம்பிக்கையுடன் வாடிக்கையாளர்களுக்கு சிப்ஸ் கொடுக்கிறான். அவனது கடைக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கார்த்திக் வாசு தாத்தா சொன்னதை கேட்டான். நான் ஒரு சின்ன சிப்ஸ் கடை வைக்க போகிறேன், அது ஓடலைன்னா என்ன பண்ணுறது என்று யோசிப்பதற்கு பதிலாக இப்பொழுதைக்கு நான் நாளைக்கு சிப்ஸ் போட தேவையான கிழங்குகளை மட்டும் வாங்க போகிறேன் என்று முடிவெடுத்தான். முதலில் அவன் பயந்தான். இந்த இடம் சரியா இருக்குமா, சிப்ஸ் ருசி நல்லா இருக்குமா என பல கேள்விகள் வந்தன. ஆனால் அவன் அந்த எண்ணங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு செயல்பட ஆரம்பித்தான். அவன் காலையில் எழுந்ததும் முதலில் சிப்ஸ் போடுவதற்கு தேவையான கிழங்குகளை மட்டும் வாங்கினான். முதல் நாள் அவனுக்கு ஒரே ஒரு வாடிக்கையாளர்கள் தான் வந்தனர். கார்த்திக் கவலைப்படவில்லை. இது ஒரு பாடம் என்று நினைத்து அடுத்த நாள் சிப்ஸ் போடும் முறையை சரி செய்தான். 3ஆம் நாள் அவனது சிப்ஸின் சுவை ஊரில் பிரபலமானது. கூட்டம் கூட ஆரம்பித்தது. அவன் ஒரு செயலை செய்யும்போது தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று யோசிப்பதற்கு பதிலாக இப்பொழுதைய வேலை என்ன என்று யோசித்தான். அவனது ஒவ்வொரு சிறிய செயலும் அவனுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது. அவன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று யோசிக்காமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினான். இன்று கார்த்திக் ஒரு பெரிய சிப்ஸ் கம்பெனியின் முதலாளி. அவனது கம்பெனி பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அவன் பெரிய கார், பெரிய வீடு என்று வாழ்க்கையில் முன்னேறியுள்ளான். ஆனால் அவனது வெற்றிக்கு ஒரே காரணம் அதிகம் யோசிக்கும் பழக்கத்தை நிறுத்தியதுதான். அவன் தோற்றாலும் இது ஒரு பாடம், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். அவன் வெற்றி பெற்றாலும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்று நினைத்து அடுத்த இலக்கை நோக்கி சென்றான். கார்த்திக்கின் கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நமது கனவுகளை முடக்கி வைப்பது வெளி உலகமோ மற்றவர்களின் பேச்சோ அல்ல. அது நம் மனதில் நாம் உருவாக்கிய பயத்தின் கோட்டைகள்தான். அதை உடைக்க ஒரே வழி யோசிப்பதை விட்டுவிட்டு செயல்படுவது தான். இந்த கதை உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் என நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் அதிகம் யோசிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டு செயலில் இறங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது தான். அதிகம் யோசிப்பது ஒரு பழக்கம்தான், அதை மாற்ற முடியும். உங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.